திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்குறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஆப்போட லிங்க்கு ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கப் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் ரவை இருந்தால் போதும். இந்த ஸ்நாக்ஸ் நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூடவே 2-3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவை பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு போண்டாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. சோடா சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். ஒரு 10 நிமிஷம் போல் இதை ஊற வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி போண்டாவாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹையில் வச்சிங்க அப்படின்னா உடனே கலர் சேஞ்ச் ஆயிரும். ஆனால் உள்ள மாவாகவே இருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா இது வேக வச்சு எடுக்கணும். 2 பக்கமே நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா எண்ணெயை வடிச்சிட்டு வெளியே எடுத்துடுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் போண்டாவாக போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான கோதுமை மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.